உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு வந்த அத சொல்லு. 30 வருஷமா பூட்டியிருந்த எங்க ஊர் கோயில அவர் திறந்துட்டாருமா. கோவில திறந்துட்டாங்களா? என்ன திடீர்னு கோயில திறந்திருக்காங்க? என்ன விஷயம்? 30 வருஷமா பருவமழையே இல்லாம எங்க ஊரே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. சாமி குத்தத்தினாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு கோயில திறந்துட்டாரு. ஏன் இத்தனை வருஷமா காஞ்சு கடந்தது தெரியலையா? இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா ஞானம் வந்துருச்சா? என்னமோ தெரியல, இந்த வருஷம் திறக்கணும்னு முடிவு பண்ணி திறந்துட்டாருமா. அதையும் அவர் செய்யல. பின்ன வேற யார் செஞ்சாங்க? பட்டணத்துல இருந்து அவர் பேர வந்திருக்கான். அவன் தான் பூட்டை உடைச்சு கோயில திறந்தான். உடைச்சிட்டானா? ஓ சரி, இப்ப என்ன அதுக்கு? அது கோயில திறந்த 60 நாளைக்குள்ள கும்பாபிஷேகத்தை நடத்தியாகணும். அதுக்கு அவரோட மகன் ராஜராஜனை கூட்டிட்டு போக அவரோட பேர இங்க வரப்போறான். அவரோட உங்க புருஷனை நீங்க அனுப்பி வைக்கணும். அதத்தான் உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னாங்க. அத சொல்லதான் வந்தம்மா. ஏமா அப்படி சிரிக்கிறீங்க? நான் ஏன் ஹஸ்பண்ட அனுப்பி வைக்கணுமா? அனுப்பலனா என்ன பண்ணுவாராம் அந்த பெரிய மனுஷன்? அனுப்பலன்னா அவரோட கோபத்துக்கு நீங்க ஆளாகணும். அத உங்களால தாங்கிக்க முடியாதுமா. ஐயோ, அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வயசான காலத்துல சும்மா இருப்போன்னு இல்லாம எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே கடவுளே. அந்த கிழவன் கிட்ட போய் சொல்லு, அந்த ஆளு பேரை இங்க வராம இருந்தாதான் அவனுக்கு நல்லது. வந்தா திரும்ப உயிரோட போக மாட்டான்னு சொல்லு. என் துப்பாக்கிக்கு வேலை குடுக்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. என்னம்மா தகவல் சொல்ல வந்தவனையே துப்பாக்கி காட்டி மிரட்டுறீங்க? என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுருங்கம்மா. தகவல் சொல்ல வந்தவனுக்கே இந்த நிலைமைனா அந்த கிழவனோட பேரை வந்தா அவனோட நிலைமை என்னன்னு யோசிச்சுக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.